ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட கை வந்து மார்க் பண்ணுறது ஏதாவது ஃபார்முலா உண்டான்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ப்ளவுஸோட கை மார்க் பண்ணுறதுக்கு கேப் ஹைட்டுக்கு மட்டும் தான் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். மீதி அதோட உயரம், சுற்றளவு எல்லாமே நம்ம உடம்புல இருந்து தான் நம்ம எடுக்கணும். இப்போ ப்ளவுஸோட கைக்கு நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவைன்னா, ப்ளவுஸோட பின்பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்திருப்போம். அந்த பின்பக்க பீஸை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம கையோட சுற்றளவு, கையோட உயரம், இந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க உடம்புல இருந்து. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து துணியை 4ஆக மடித்து போட்டுட்டு கையோட உயரம் வந்து மார்க் பண்ணி தையலுக்கான அளவும் விட்டுருப்போம். கையோட சுற்றளவு எவ்வளவு இருக்குதோ அதை 2ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணி அதுலேயும் தையலுக்கான அளவு விட்டுருப்போம். அடுத்து வந்து நம்ம கேப் ஹைட் மார்க் பண்ணோம். கேப் ஹைட் வந்து நம்ம 2 விதமாக மார்க் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபார்முலா, இன்னொன்று நம்ம ப்ளவுஸோட பின்பக்கத்துலேருந்து மார்க் பண்ணலாம். கேப் ஹைட்னா என்னென்னா, நம்ம கையோட உயரம் மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த தையலுக்கான அளவில் இருந்து கீழே ஒரு இறக்கம் வந்து நம்ம வைப்போம். அதுதான் கேப் ஹைட்டு. அந்த கேப் ஹைட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளோட மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்குதோ அதை எடுத்து அதை வந்து 12ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 12ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை வந்து நம்ம கேப் ஹைட்டாக மார்க் பண்ணலாம். கேப் ஹைட்டாக மார்க் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணணும்? மேலே அந்த தையலுக்கான அளவில் இருந்து கீழே வர மார்க் பண்ணணும். அதுதான் நம்ம தையலுக்கான அளவு. அதுக்கு கீழே தான் நமக்கு ரெடி அளவு வரும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நம்ம எப்படி மார்க் பண்ணலான்னா, நம்ம ப்ளவுஸோட பின்பக்கத்தில் ஆம்ஹோல் உயரம் மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த எல்ல இருந்து அந்த ரெடி அளவு வர எவ்வளவு இருக்குதோ அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அதுவும் நம்ம கேப் ஹைட்டாக மார்க் பண்ணலாம். இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த அளவை வந்து எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 மெத்தடுமே நம்ம மார்க் பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்லீவ் ரவுண்டு தான் நமக்கு மெயினாக. அது கரெக்டாக வரையலைன்னா நமக்கு தூக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்லீவ் ரவுண்டுக்கு நம்ம எப்படி மார்க் பண்ணோம்னா, நம்ம ப்ளவுஸோட பின்பக்கத்தில் அந்த ஷோல்டர் அளவை விட்டுருங்க, 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு கீழே அந்த ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிருப்போம்ல, அந்த ஆம்ஹோல் ரவுண்டை டேப்பு வச்சு இந்த எண்டு வரை நீங்கள் அப்படி வளைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளவு இருக்குதோ அந்த அளவை நம்ம இந்த மேலே இருந்து இந்த கேப் ஹைட்டு ஒரு இறக்கம் கொடுத்துருக்கோம்ல, அது வரை சரித்து ஒரு லைனாட்டு நீங்கள் போட்டுருங்க. சரித்து லைனாக போட்டதுக்கு அப்புறம் நம்ம அதில் வந்து ஸ்லீவ் ரவுண்டை வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சி நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்த தப்புமே வராமல் கரெக்டாக வரும். தேங்க்யூ.